தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்டத்துக்கான பிரதான காரியாலயம் வவுனியா குடியிருப்பு கித்துள் வீதியில் திறந்து வைக்கப்பட்டது. கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சரும் கட்சியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளருமான உபாலி சமரசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான ம ஜெகதீஸ்வரன், சே திலகநாதன் ஆகியோரால் காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா மாவட்ட மக்களுக்கு புதிய அரசியல் கலாச்சாரத்தையும் சிறந்த வாழ்க்கையையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். எமது அன்பான மக்களோடு இணைந்து பணியாற்ற நாம் தயாராக இருக்கின்றோம். கிராம மட்டத்திலிருந்து எமது செயற்பாடுகளை நாளை முதல் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதாவது வன்னி பிராந்தியத்துக்கு ஒரு பிரதி அமைச்சரை வழங்கியதன் மூலம் வன்னி மாவட்டத்தில் வாழ்கின்ற மூவின மக்களுக்கும் எவ்வாறு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கின்றது என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இன மக்களையும் இன மத பேதம் பிரதேச பேதம் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் சம அளவான சம வாய்ப்பான சம சலுகைகள் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில் நாங்கள் எப்பொழுதும் முன்னிலை நிற்போம். தேசிய அரியாசன உரையில் தமிழ் மக்களுடைய உரிமை பிரச்சனை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே தொடர்பாக கருத்து கூறப்படவில்லை என்ற ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு கருத்து இருக்கிறது. இது தொடர்பாக உண்மையிலே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே ஜனாதிபதி பல தடவைகள் இதை கூறி இருக்கின்றார். அது மட்டுப்படுத்தப்பட்ட உரை கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்தில் முக்கியமான விடயங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த விடயமும் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. நிச்சயமாக படிப்படியாக அதற்குரிய முஸ்தீபுகள் இடம்பெறும் நடைபெறும். ஏனைய அரசாங்கங்கள், அதாவது 76 வருடங்களாக ஏமாற்றிய அரசாங்கங்கள், அதாவது வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றிய அரசாங்கங்களை போல் அல்லாது செயலிலே செயல் வடிவமாக நிச்சயமாக எங்களது ஜனாதிபதி அதை நடைமுறைப்படுத்துவார் என்பதில் எங்களுக்கு பூரண நம்பிக்கை இருக்கின்றது.